வணக்கம் எல்லாருக்கும். கச்சத்தீவு பயணத்தோட கடைசி பகுதி இதுதான். என்னென்னு சொன்னால், அந்த கச்சத்தீவுக்கு போகும் வரையிலான அந்த பயண பாதை என்ற கடினமான பகுதிகள், மற்றது அதில் எங்களுக்கு கிடைச்ச சுவாரஸ்யமான சம்பவங்கள், அப்படி நிறைய விஷயம் இருந்தது. இப்போ அதை நான் உண்மையின்படியாக எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு வரேன். இதில் சிலர் நினைக்கலாம், இதில் நாங்கள் கடினமான சில விஷயங்களை பகிரும்போது இந்த பக்தர்கள் சொல்லியிருந்தவை என்னென்னு சொன்னால், இங்கே கஷ்டப்பட்டு தான் போகணும், கஷ்டப்பட்டு போய் வேண்டுறாக்களுக்கு தான் அந்த இதுகள் கிடைக்கும்னு சொல்லி. இப்போ விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் ஒரு பகுதி அந்த மாதிரியானாக்கள் வருவினோம், அதாவது தெய்வ வழிபாட்டுக்காக தரிசனத்துக்காக வருவினோம். ஆனால் மற்றவர்கள் இந்த இடத்தை பேமஸாக இருக்குது, பிரபல்யமடைந்து வருகுதுன்றதால இது என்ன இடம், என்ன மாதிரி இருக்கும், இதன் அனுபவங்கள் எப்படி இருக்குமென்று பார்க்குறதுக்காண்டி வருவினோம். அப்போ அவை வரும்போது அதை பற்றி வடிவாக தெரியாட்டிக்கு சில நேரம் அவையும் இதில் சரியான கஷ்டப்படுவிடும். அப்போ முன்கூட்டியே இதில் என்னென்ன மாதிரியான கடினங்கள் இருக்குன்னு சொல்லி போனாக்கள் சொன்னால் அது அவைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்றதுக்காண்டித்தான் நான் அதை சொல்லியிருந்தேன். நான் இந்த தீவு ஒரு அழகான தீவு. நாங்கள் இப்போ வந்துட்டோம். அந்த இடத்துலையே நான் எங்களோட ஆக்களை தவற விட்டு இப்போ திருப்பி கண்டுபிடிச்சி அவையோடு போய் சேர்ந்துருக்கிறேன். நான் சொன்னேன், அந்த படகுல வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னென்னு சொன்னால், ஒரு சின்ன பிள்ளைய குரங்கு கடிச்சது. அப்போ அதில் ஒரு பெரிய ஒரு சண்டை ஒன்று உங்களுக்கு நார்மலாக தெரியும், இப்படியான நேரங்களில் எல்லாருமே சேர்ந்து அந்த குரங்காட்டி வந்தவரை நயப்படிய வழிகட்டினோம். அப்படி இருக்க நான் அவரை பேசவும் இயலாது. ஏன்னா அவர் ஒரு பிழைப்புக்காண்டித்தான் அந்த விடயத்தை செய்கிறார். ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால், அதை சரியான முறையில் பாதுகாப்பு இதை நடைமுறைப்படுத்தியிருக்கணும். அவர் குரங்கை கொண்டு வரார், பாம்பை கொண்டு வரார், அதை சரியான முறையில் கொண்டு வராமல் அதை அடைச்சி வச்சு அதை துன்புறுத்தினாலும் அதுவும் பிள்ளைதான். இப்போ அதை ஒரு யூரிய பேக்கில் அவர் கொண்டு வந்தவர். அது யூரிய பேக்கில் கொண்டு வரது அது சுவாசத்துக்கு உழவு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கும். அது ஒரு பிரச்சனை. அதோட அதை வெளியில் ஆக்களுக்கு கடித்தா அதுவும் ஒரு பாரதூரமான விளைவை கொண்டு வரும். இப்போ அந்த விஷயத்த இனி வருங்காலத்தில் இப்படி கொண்டு வர ஆக்கள் கவனத்தில் எடுக்கணும். ஆனால் அவையை நாங்கள் இதை கொண்டு வராதிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவையை பிழைப்புக்காண்டித்தான் அதை செய்யணும். அதை சொல்லவும் இயலாது. இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ மக்கள் எல்லாம் சரியான நெரிசலாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தவே. இப்போ எங்களுக்கு ஒரு இடம் முன்னுக்கு கிடைச்சது. அப்போ அதில் நாங்கள் இருந்தாங்க. இப்போ நாங்கள் சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்குறோம். தென் அந்த ஆலயத்தோட முன்னுக்கு இருக்கிற பகுதி. இப்போ நானும் போயிட்டு அங்கே தரிசனம் செய்கிறதுக்காண்டி போயிருந்தேன். நான் இப்போ இந்த கோயிலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னவே என்னென்னு சொன்னால், அந்த அவடத்தில் எல்லோரும் எழுதியெல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. அதில் தாலி, கயிறு, மற்றது அப்படி நிறைய விஷயமெல்லாம் கட்டி எல்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்லி கேட்டேன் நான். இப்போ அவை சொல்லியிருந்தவைன்னு சொன்னால், இந்த கோயிலில் இந்த தேவாலயத்தில் ஏதாவது நாங்கள் மனசால் நினச்சி இது நடக்கணும்னு சொல்லி எழுதி போட்டோம்னு சொன்னால் இது நடக்கும். அப்படி அது நடந்தால் நாங்கள் அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றணுமாம். நாங்கள் திருப்பி இந்த தேவாலயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தவை. அப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக்களும் அதை எழுதி கொண்டு இருந்தவே. அப்போ நானும் சரி ஓகேன்னு பார்த்துட்டு அதையும் நான் எழுதி அதில் போட்டுட்டு சுற்றி வர கும்பிட்டுட்டு வந்தேன். நான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கோயில் நல்ல ஒரு பெரிய கோயில். இது நல்ல வடிவாக கட்டியிருக்கு. உண்மையிலவே சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால், அவ்வளவுத்துக்கு மக்கள் நிரம்பி கொண்டிருக்கணும். அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறபடியே தான் இவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கணும். அப்போ அதோட இதுக்குள்ளே சரியான நெரிசலாக இருந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு கூடுதல் இதாக இருந்தது. கூடுதலான
கஷ்டமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த வெயிலுக்குள்ளே லைன் ஃபுல்லாக நின்று வந்தது, முகமெல்லாம் சரியாக களைச்சி போய் சாப்பாடும் எங்களுக்கு வந்து இங்கே இல்லைன்னு சொன்னபடியே நாங்கள் வெளியிலேருந்து எடுத்து வந்து நாங்கள் வெளியிலேருந்து இந்த சோட்டிஸ் ஐட்டங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அப்புறம் இங்கே வந்தோடனே பார்த்தா அதில் சாப்பாடுகள் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் விற்று கொண்டு வந்தவே. இப்போ நான் நூடுல்ஸ் வாங்கினா ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நூடுல்ஸ் தான் 500 ரூபாய்க்கு விற்று கொண்டு வந்தவே. அதுவும் வாங்கி சாப்பிட்டது. அங்கே போனால் டாய்லெட் வசதி வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். டாய்லெட் கட்டி இருக்குது, ஆனால் தண்ணி வசதிகள் இல்லை. மற்றது குளிக்கிறதுக்கான இடங்களும் இல்லை. அப்போ அந்த வசதிகளை வந்து இப்போ உலக மக்கள் வார இடத்துல வந்து அந்த வசதிகள் வந்து கொஞ்சம் சரியாக கொண்டு வர வேணும். நாங்கள் வந்து எல்லா இதையும் முடித்து போட்டு நாங்கள் திருப்பி போகிறதுக்கு வலிக்கிடுறோம். இந்த பயணத்தில் வந்து ஒரு சண்டே வந்ததில் நாங்கள் போகும்போது எங்களோட வந்த 1-2 பேர் பிள்ளைகளோட நின்றவே. இப்போ பிள்ளைகளோட நின்ற ஆட்கள் வந்து முன்னுக்கு வரிசையில் நிற்காமல் முன்னுக்கு விட்டவே. அப்போ அந்த நேரம் வந்து நாங்கள் மவையோடு வந்த நாங்கள். இப்போ நான் வந்து எங்களுக்கு தனியாக நாங்கள் வந்து ஒரு போட் புக் பண்ணி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு போட்லாம் போகிறோம்ன்ற நேரத்தில் நாங்கள் முன்னுக்கு போனாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லி திருப்பி நாங்கள் பின்னுக்கு வந்துட்டோம். பின்னுக்கு வந்து கடைசி தொங்கல்லேருந்து 4 லைன்லேருந்து வந்து இந்த லைன்லேருந்து வந்து களைச்சி போனோம். இப்போ சரியாக ஒரு 11 மணி அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு 1-1:30 மணி இருக்கிற மாதிரி அப்படி வெயில் வந்து அடித்து கொளுத்துற அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் விடிய 7 சொச்சத்துக்கு அதில் லைனில் நின்று வந்து சேர ஒரு 3 மணி தேளத்துக்கிட்ட எடுத்தது. அவ்வளவு மக்கள் கூட்டமாக இருந்தது. இந்த தீவை பாருங்க, சுற்றி வர நல்ல வடிவாக இருக்குது. இந்த வடிவாக இருக்குது. ஒரு தனியாக நாங்கள் அப்படி போயிருந்தோம்னா ஓரளவுக்கு எங்களுக்கு சூட்டபுளாக இருந்திருக்கும். வசதிகள் வந்து ஓரளவுக்கு ஓகேயாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் இவ்வளவு மக்கள் போன நேரத்தில் போனதால் என்னவோ சரியான கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஆனால் இந்த தீவில் வந்து குறை சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. இந்த நல்ல வடிவான தீவு, சுற்றி வர கடல்கள், அந்த இயற்கை சூழல்கள் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல அமைப்புகள் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது அது எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் இந்த சில விஷயங்களை வந்து நாங்கள் அதில் மாற்றினா அந்த இடம் வந்து இன்னும் வந்து நல்ல இடமாக மாறும். இப்போ நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக எல்லோரும் வெளிக்கிட போகிறோம். இப்போ ஆளாளுக்கு திக்கா மாறி நின்று தான் வந்தது. எங்களோட ஒரு பஸ் ஃபுல்லாக வந்து நாங்கள் பஸ்ஸில் ஒரு பகுதி ஆக்கள் எங்களுக்கு முன்னுக்கே போய் அவை வீட்டை போய் சேர்ந்துட்டேனோம். நாங்கள் திருப்பி வந்து மற்ற ஆக்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு போக வேணும்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் சரியாக வீடை வந்து சேரவே பின்னேரம் ஆகிட்டு. இடையில சரியான தாகம். அப்படி இருந்தும் அந்த அங்கே வந்து அங்கே இருக்கிற தண்ணி வந்து குடிக்க இயலாது. வெளியில் வந்து வாங்கினாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நடந்து போய் எங்களோட அந்த பஸ் வந்து வாரத்துக்கான தூரம் வந்து கொஞ்சம் கூடவாக இருந்தது. இப்போ அது வரைக்கும் நடந்து போனாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ இதில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் வந்து அந்த படகினூடாக வந்து கொண்டு வந்த பொருட்களை தான் இதில் வந்து விற்பனை செஞ்சு கொண்டிருக்கணும். அப்போ அவைக்கும் வந்து இதில் வந்து கொஞ்சம் கடினமான முறையில் தான் இந்த பொருட்களை வந்து கொண்டு வந்திருப்பினோம். அதனால் வந்து அதுகள் கொஞ்சம் விலை கூடவாக தான் இருந்தது. நாங்கள் இதில் வந்து ஒரு சோளம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து நாங்கள் வெளியில் வேறு ஒரு கோயில் பசு நினைக்கிறேன். அவர் வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே நின்றவர். நல்ல வடிவாக பக்கத்துலேயே நின்றுச்சு. நல்ல ஆக்களோட பழகின பசுன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள்கிட்ட கையில் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்களே வந்து அங்கே தீவுக்குள்ளே போயிட்டு ஒன்றும் இல்லாமல் தானே வந்து நாங்கள் இப்போ கொடுக்குறதுக்கு கையில் ஒன்றுமே இருக்கே இல்லை. என் பேக்கும் வந்து வேறொரு இடத்துல இருந்தது. பஸ்ஸுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் முடித்து போட்டு அப்பாடி நீ விட்டா காலவன்ற மாதிரி வலிக்கிட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் நன்றி. சந்திப்போம்.